ஹலோ, யாரு பாமாவா? பாமா, நான் தான் அம்மா பேசுகிறேன். என்னம்மா, எப்படி இருக்க? திடீர்னு இந்த நேரத்தில் கூப்பிடுற? உனக்கு இங்கே எப்போ ராத்திரி எப்போ பகல்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்டி, முக்கியமான விஷயம். எங்களுக்கு இங்கே 1 மணி மத்தியானம், உனக்கு ராத்திரியாக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நம்ம மோகனுக்கு நீ அப்ளை பண்ணியிருந்தியே க்ரீன் கார்டுக்கு, அது திடீர்னு வந்துருத்துரி. ஆமாம், அதாவது எம்பசியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்து நாளைக்கே க்ரீன் கார்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். என்னது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணது வந்துருதா? ஐயோ, என்னம்மா இது, க்ரீன் கார்டு வந்துருதுன்னு உனக்கு சந்தோஷப்படுறேனே. நானே அதை ஏன்டா பண்ணோம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மோகன் அவளுக்கு சரியில்லைம்மா, ஒழுங்காக படிக்கலை, அண்டு போகிறான் ஒரு இடத்துல சண்டை எழுப்பான், சினிமா ட்ராமா அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தான். அண்ட் ஆல்சோ பல பெண்களுக்கு அவனை பார்த்தாலே பயம். என் ஃப்ரெண்ட்ஸ்டே சில பேர்ட்டு ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் ராஸ்கல். எனக்கு மோகன் இங்கே வரது அவ்வளோ பிடிக்கலம்மா. ஏன்னா இந்த ஊர்லலாம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நம்ம ஊர் மாதிரி இல்லை. தெரிஞ்சவங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் வச்செல்லாம் வெளியில் வச்சுக்கிறதுக்கு. இங்கே பிடிச்சாலும் அவனை தான் கையில் விளங்க மாட்டி நேராக கொண்டு போய் ஜெயில் தான். அதுவும் பொம்பளை கம்பளை தப்பாக பிஹேவ் பண்ணால் தொலைஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போட்டு தீட்டிடுவாங்க. தீட்டி மோகன் வந்து கேரக்டர் வைஸ் சரியில்லை. அது தவிர இஸ் நாட் அ ரிலையபிள் பர்சன். என்னடி இது, உன் சொந்த தம்பியை பற்றி இப்படிலாம் சொல்கிற? தம்பியாக இருந்தானே, அண்ணனாக இருந்தானே, அக்காவாக இருந்தானே, தங்கச்சியாக இருந்தானே, உண்மையை சொல்லணுமா வேணாமா? அம்மா தயவுசெய்து புரிஞ்சுக்கம்மா. உனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் நல்ல விதமாக உன்னால் முடியுதோ முடியலையோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி அதை கட்டி இதுக்கெல்லாம் படிக்க வச்சேன். கம்ப்யூட்டரில் ஃப்ளையிங் கலர்ஸில் பாஸ் பண்ணேன். அதை வச்சு எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிது, வந்தேன். அண்டு இன்னொருத்தர் கம்பெனியில் வேலை செய்கிறவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரை கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இவர் நான் கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணிக்கோமா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லி நீங்களும் ஓகே சொன்னேன். பையன் அந்த மாதிரி பண்ணானா? யாரோ ஒரு கிறிஸ்துவச்சியை கொண்டு வந்து வச்சுருக்கான். நீங்களும் ஸ்டெல்லா ஸ்டெல்லா அப்படிங்கிற. அடுத்ததான் அல்லா ஒன்று தான் பாக்கி நம்ம வீட்டில். என்னம்மா இது, இப்படிப்பட்ட ஒரு பையனை வச்சுட்டு நீ அவனுக்கு க்ரீன் கார்டு கிடச்சிருது, க்ரீன் கார்டு குதிக்கிறிய? இல்லடி, அவனுக்கு ஒரு வழி பிறந்திருக்கு. அதாவது இங்கே கஷ்டப்படுறவன் அமெரிக்கா வந்தான்னா நல்லபடி ஆயிடுவானே. என்ன நல்லபடி ஆயிடுவான் அமெரிக்காவுக்கு வந்து? அதாவது இங்கே வந்தாக்க நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல ஒரு பிஹேவியர் இருக்கணும், அண்டு பார்த்தவங்களுக்கெல்லாம் வசீகரிக்கிற தன்மை போகணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவன் கண்டபடி பேசிட்டு அலைஞ்சிக்கிட்டு கெக்க மிக்கன்னு ஏதாவது உளறி கொட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறவனுக்கு அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவான்? ஏண்டி, குஜராத்லேருந்து 3ஆம் கிளாஸ் படித்தவங்கெல்லாம் வந்து அங்கே பெரிய லெவலில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேனடி. அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் அவங்க பிளட்லேயே ஓடுறதுமா. பிஸ்னஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஓஹோன்னு முன்னுக்கு வந்துடுவாங்க. முக்கால்வாசி பேர் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் கடை இதெல்லாம் வச்சுருக்காங்க. நீ நடராத்திரி என் தூக்கத்தை கெடுத்து இந்த மாதிரி உயிரெடுக்கிறியம்மா ப்ளீஸ். நாளைக்கு எனக்கு நிறையா வேலை இருக்குது ஆஃபீஸில். என்னுடைய வேலை போச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், தொலைஞ்சது. நல்ல சம்பாத்தியம் இருக்குது எனக்கும் அவருக்கும். அண்ட் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பணமும் அனுப்பிச்சிட்ருக்கேன். எனக்கு நிறைய அனுப்ப பயம், ஏன்னா அந்த பையன் உங்கள்கிட்ட பிடிங்கிற போகிறான்ட்டு. என்னதான் பிரதராக இருந்தாலும் ஏண்டி, குழந்தைகள்லாம் இங்கே வந்தால் எப்படி கொஞ்சம் ஆமாம் மாமா மாமான்னு குழந்தைகளும் ஓடுவோம் பின்னாடி. ஏன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான், கமர்கட்டு வாங்கி கொடுப்பான், அதை எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் செய்வான். அந்த குழந்தைகளுக்கு ஆஹா ஃப்ரீயாக இருக்கார் மாமா அப்படின்ட்டு சிகரெட்டு கையமா மாமா ஸ்டைலாக இருக்காருமா, சினிமா ஹீரோ மாதிரி இருக்காருமான்னு சொல்கிற போது எனக்கு 10 வரும். ஓங்கி 4 அரை அரைன்னு மாமா அப்படின்னு புலம்பி தீர்த்துட்டார். இதெல்லாம் நடக்கிற போது அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கம். ஏன்னா நல்ல ஒரு 4-5 பெக்க போட்டு வந்துட்டான் நம்ம மோகன். ஸ்டெல்லாவோட கொஞ்சி குழாவிட்டான். அதுக்கப்புறம் டயர்டாக இருக்காதா, நல்ல தூக்கத்தில் அவர் தூங்கிட்டு இருக்கிற போது இங்கே கான்வர்சேஷன் அம்மாவும் பொண்ணும் பேசுகிற போது, அம்மா தயவுசெய்து அவனுக்கு அந்த க்ரீன் கார்டு ஆசையை போக்கி இங்கே வந்தால் கஷ்டப்படுவான்னு சொல்லி இல்லையே, வரவானான்னு சொல்லு தயவுசெய்து, ஓகேயா? ஏன்னா நானும் இங்கேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லைனாக்க எல்லாம் பண்ணாதிரி, சும்மா ரெடி, அவன் தலையெழுத்து எப்படி இருக்கோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிந்தது. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. அதாவது இந்த புது கதை டைட்டில் என்னன்னு கேட்குறீங்களா? மாமா விஜயம். நல்லா கேட்டுங்க, மாமா விஜயம். அதாவது
அமெரிக்காவில் இருக்கிற அக்கா தம்பிக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்பான்சர் பண்ணது இப்போ க்ரீன் கார்டு வந்துருச்சு. ஆனால் தம்பியோட பிஹேவியர்லாம் சரியில்லை, வரவானான்னு ஃபீல் பண்ணுறா. அதைத்தான் அம்மாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கதை ஃபர்தராக எப்படி போகுதுன்னு பாருங்க. மாமா விஜயம் தொடரும். நல்ல ஹாப்பி மூடில் தூங்கிக்கிட்டு கிடக்கான் மோகன் ஸ்டெல்லாவோட. மோகனுக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு க்ரீன் கார்டு கிடச்சிருச்சு, போய் அமெரிக்காவே கலைக்கிட வேண்டியதுதான். நம்ம இந்தியாவிலேயே பிறந்து கட்டிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கா போனால் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் அவன் மனசில் கற்பனை கோட்டையை கட்டி கொண்டு அப்படியே ட்ரீம்லேண்ட்லேயே இருக்கான். அமெரிக்காவில் எங்கே செட்டில் ஆகுது, என்ன பண்ணுறது? முதல்ல போய் ஒரு 3 மாதம் அக்கா வீட்டில் டிக்கானை போட்டு அந்த குழந்தைகளோட கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் ஆக்சன்ட்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமாக சுதந்திர பறவையாக நேர நியூயார்க் போயிடணும். இல்லைன்னா ஜம்முன்னு லாஸ் வேகாஸ் அங்கே போயிடலாம். ஆனால் இவங்க இருக்கிறது ராலி, நார்த் கரோலைனாவில் இருக்காங்க. அங்கே சந்தோஷமாக 2 பேரும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸாக இருக்கிறதுனால நல்ல பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. வீடு வாசல் தோட்டம் தருவன்னு. ஸோ இவன் மனசில் 1008 கற்பனைகள். ஆனால் அவனுடைய சொந்த சிஸ்டர் இவனுடைய குணாதிசயங்களை பார்த்து முதல்ல தெரியாதனமா ஏதோ ஒரு வீக் மொமெண்ட்டில் அப்ளை பண்ணிட்டோமேனு வருத்தப்படுறாங்கிறது தெரியல. அம்மாக்காரிட்டதெல்லாம் சொன்ன உடனே அம்மாக்காரி கமுக்கமாக அதெல்லாம் அமுக்கி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பையன்கிட்ட அடுத்த நாளைக்கு காஃபி குடிக்கிற போது, இந்தாப்பா 9 மணிக்கு எழுந்து காஃபி குடிக்கிறியே, காலைல ஒரு 6-6:30 எழுந்திருக்க வேண்டாமான்னு கேட்க, அம்மா சும்மா இருமா, பிறந்ததுலேருந்து அட்வைஸ் பண்ணி உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, சரிடா ஊர் மாதிரி போகிற, நாடு மாதிரி போகிற, அப்படி இருக்கிற போது அங்கே போனாக்கா நல்ல பிஹேவியர்லாம் வேண்டாமா? வீடு மாதிரி இல்லைடா அது. அங்கே அக்கா வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், ரொம்ப நாள் அங்கேயே இருக்க முடியாது. ஏற்கனவே அக்காவை கவலைப்படுறா உன்னை பற்றி. ஏன்னா நீ அங்கே வந்து என்ன வேலை பண்ணுவேன்னு தெரியல அவளுக்கு. என்ன வேலை பண்ணுவேனா? ஏர்போர்ட்டில் பாத்ரூம் கழுவேன்னு சொல்ல அவள்கிட்ட. என்ன அப்படி கேள்வி? இல்லை அவள் தான் உலகத்திலே ரொம்ப படித்தவளா? இல்லை அமெரிக்கா பிரசிடெண்ட்டா? இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறா. நான் என்ன வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியணுமா, அவளுக்கு தெரியுமா? 1008 வேலைகளுக்கு நான் கில்லாடி மாதிரி பண்ணுவேன். அவளுக்கு என்ன தெரியும்? சும்மா கணத்து தவளை மாதிரி கம்ப்யூட்டர் படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் வேலையில் இருந்து சம்பாதிச்சா அவ்வளோதானே அவ பெரிய டுங்கியாவ அப்படி இப்படின்னு சொல்ல, அம்மாக்கா டே சும்மாறா, அங்கே போய் சுமூகமாக இரு அக்கா அத்திம்பேரோட, அப்போ தான் உனக்கு நல்லபடியாக இருக்கும். அக்கா அத்திம்பேரோட நல்ல சுமூகம். 2 குழந்தைகள் உயிராக இருக்கும் என்கிட்ட. அந்த குழந்தைகளோட இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகி போச்சு. பழகிறது வைக்கிறது, கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுங்கடா, அந்த ஆக்சன்ட் சொல்லிக் கொடுக்கலான்னு கேட்பேன். அண்டு கையில் கொஞ்சம் போகிற போது, அம்மா கொஞ்சம் எப்படியாவது பணம் கிட்ட கொடுப்பா, புரட்டி கொடுப்பா, இருக்கு கையில் ஒரு $2-3,000 பணம் வேணும். எங்கடா போகிறது $2-3,000? நைஸாக இதையா சொல்லி இல்லை அக்காட்டேருந்து வாங்கு. அவள் தான் அங்கே நல்லா பேங்க்கே நடத்துகிற அளவுக்கு சம்பாதிக்கிறாள். கொடுக்கத்தான் மனசில் பார்த்தியா? ஆனால் எனக்கு மட்டும் வந்தது அள்ளி கொடுப்பேம்மா. டேய் முதல்ல 3 வேளை சோத்துக்கு வழி பண்ணிட்டா உனக்கு, அதுக்கப்புறமா நீ அள்ளி கொடுக்கலாம். சும்மா பேச்சில் தான் அப்படியே ராஜா மாதிரி பேசுவேன், ஆனால் காரியத்தில் ஒன்றும் கிடையாது. ஆமாம் நீயும் சொல்லு, இந்த மாதிரி சமைச்சுன்னே இருங்க. அப்புறம் எப்படி ஒருத்த முன்னுக்கு வர முடியும்? நல்லா வருவிடா நீ, நல்லா வருவிடா 4 தடவை சொன்னால் வருவான். வரமாட்டேன்னு பிறந்ததுலேருந்து இப்படியே சொல்லிட்டு தான் எப்படி வருவான் அவன்? சரிடா டே, நீ எல்லாம் நல்லா வரணும்னு தானே ஆசைப்படுறேன். உங்கள் அப்பா பாவம் அப்படியே வாய் மூடின்னு பேசாமல் இருக்கார். அவர் எதுக்கும் எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டின்னு தான் இருக்காரே தவிர அவருக்கு இதெல்லாம் ஞாபகம் வருதா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல. 8 வருஷமாக அப்படி தான் இருக்கார். ஆமாம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருப்பார்? நீ தான் அவரை போட்டு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அமுக்கி வச்சுட்டியே. அதே மாதிரி எனக்கும் சொல்கிறியே இப்போது. டேய் சும்மாடுறா, அமெரிக்காவுக்கு போகிற வழியை பாரு, எப்படியாவது பணங்கன்னு புரட்ட முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அதை பண்ண முதல்ல அதை விட்டுட்டு இந்த அட்வைஸாக கொடுத்துட்டு இருக்காதீங்க எல்லாரும் அப்படின்னு அக்காவுக்கு ஃபோன் போட்டு பேசணும் அவள்கிட்டன்ட்டு. ஹேய் பாமா எப்படி இருக்க? நான் தான் மோகன். பாபா நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க மோகன்? நல்லா இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன். க்ரீன் கார்டு வாங்கி கொடுத்துட்டு நீ எனக்கு வாழ்க்கையில் எனக்கு பண்ணியிருக்கிற பெரிய உதவி இது. அமெரிக்கா வந்து அசத்துறேன் பாரு, நீ ரொம்ப பெருமைப்படுவேன்னு நினச்சி. அப்படி தான் நானும் ஆசைப்பட்றேன். நீ வந்து இந்த ஊரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரணும்டா. அக்கா இப்போ இந்த இன்டர்நெட்டு இமெயில் அது இதெல்லாம் வந்தப்பறம் வாட்ஸ்அப்பில் அமெரிக்காவை உள்ளங்கையில் வச்சு பார்க்க முடியறது. என்னென்ன இருக்குது உங்கள் ஊரில் ரேலியிலன்னு சொல்லட்டோமா வரிசையா? டேய் அதை விட்றா நீ, உனக்கு இங்கே வந்து என்ன பண்ணணும் என்னங்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணு. நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு வா, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு வா, எல்லாம் பண்ணிவிட்டு எப்போ வரதா பிளான் பண்ணுற? நானும் ஸ்டெல்லாமல் சேர்ந்து வருதா தனியாக வருதான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்.
ஸ்டெல்லாவுக்கும் அமெரிக்காவில் வந்தாக்க நல்ல டைப் அடிப்பில், அவள் டைப் அடிக்கிற டைப்பே தனி டைப்பு. அவளுக்கு டைப்பிஸ்ட் வேலை உடனே வாங்கி கொடுக்க முடியுமா? யார்கிட்ட கேட்குறேன், எங்கிட்ட கேட்குறியா? நான் என்ன கம்பெனியாக நடத்துகிறேன்? வாடா வந்து நிறைய பேப்பரை பார்த்தோன்னா ஹெல்ப் வாண்டட்னு போட்டிருக்கோம். அதுலேருந்து செக் பண்ணி போய்க்கலாம். ரேலையில் எப்படி பாசிபிலிட்டிஸ்லாம்? ரேலே ஒன்றும் பெரிய ஊர் இல்லை, சின்ன ஊர் தான். பட் இருந்தாலும் இங்கே வந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா. எங்களை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேர் கட்டு. என்னது? என்னால் பேர் ஒன்னாலேயே பேர் கட்டு போல? என்னை விட மோசம் நீ? அப்படிப்பட்ட உனக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காருனாக்கா நான் வந்தேன். நான் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட உயிராக இருப்பாங்க. ஆமாம், என்ன நினச்சி நீ உன் தம்பி மோகனை பற்றி தப்பாக கணக்கு போட்டிருக்க? நீ அமெரிக்கா போய் ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் நீ என்ன பெரிய கொம்பா? ஐயோயோயோ டே, என்னடா இது மாதிரிலாம் பேசுகிற? சரி, நேரில் வந்து பேசிக்கலாம். அக்கா, நான் எப்போவுமே எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னை ராங்காக ரப் பண்ணால் தான் எனக்கு பிரச்சனை வந்துடுறது. ப்ளீஸ் டோன்ட் டூ தட் டு பி அக்கா, டோன்ட் டூ தட் பாபா. ஒரு டப்பி இருக்கா அப்படின்னு குழந்தைகள்கிட்ட சொல்லுமா இந்த மாமா அப்படிலாம் சொல்லி குழந்தைகள் இருக்காளா கூப்பிடு. எல்லாம் மேலே உயிரை வச்சிருக்கீங்களே. ஐயோ நீ வரேன்னு சொன்னோன்னு குதிக்குதுன்னு குதிக்குதுங்கிறா. ஆஹா, வெரி குடாக தான் ஓணும் எனக்கு. வரேன் வரேன் வரேன், குழந்தைகள்லாம் பார்க்க வரேன். முதல்ல நான் மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு 2 மாதத்தில் பாமா இவ்வளோ ஸ்டெல்லாவை கூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? அதுவும் நல்ல ஐடியா தான். 2 மாதம் பாரு, ஒத்து போகிறதா இல்லையான்னு பாரு. இல்லைன்னு சொன்னால் உனக்கு நானே டிக்கெட் வாங்கி கொடுத்து திருப்பி என்னது டிக்கெட் வாங்கி கொடுத்து திருப்பி அனுப்புறியா? நான் ஏன் திருப்பி வர போகிறேன்? அமெரிக்காவில் அட்டகாசமாக ட்ரம்ப்போட ரைட் ஹேண்ட் ஆகிடுவேன் நான், தெரியுமா? ஐயோ ஐயோ, பேச்சை கேட்டு கேட்டு எனக்கு காது வலிக்கிறதுடா. ப்ளீஸ் கிளம்பி வரதை கரெக்டாக சொல்லு, நான் ஏர்போர்ட்டில் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? உங்கள் ஊருக்கு டைரெக்டாக ரேலைக்கெல்லாம் வராதாமே. இது எங்கேயோ டேலஸ் போயிட்டு டேலஸ்லேருந்து ரேலைக்கு வருங்கிறாங்க. என்ன இது டேலஸ்? பேரே ரொம்ப டல்லாக இருக்குது டேலஸ்ன்னு. டேய் சும்மாறா, டேலஸ் நல்ல பிளேஸ்டா, நிறைய இந்தியன்ஸ் இருக்கிற இடம் அது. அவன் தான் நம்ம ஆளுங்க தான் எல்லா இடத்துலையும் போய் குவிஞ்சிடுறானுங்களே. இல்லைடா, டேலஸில் தமிழர்களே நிறைய பேர் இருக்கு. சரி சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அண்டு நான் வந்த உடனே எனக்கு நிறைய ஒரு பிளான்லாம் பண்ணிவேன். எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது ஐடியாலாம் கொடு, நான் மக்களை படிச்சிடுறேன். ஓகேயா அப்படின்னு சொல்ல அந்த மாமா விஜயம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 2:15 மணிக்கு ரேலே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினான். நம்ம மோகன் தனியாக ஜம்முன்னு 2 பொட்டியோட இவளுக்கு வேணுங்கிற அப்பளாம் ஊருக்காக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து இறங்கி அங்கேருந்து எங்கடா போகிறதுன்னு பார்த்துட்டு 2 பொட்டியை இழுத்துக்கிட்டு ஏர் பேக் ஒன்று கழுத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே டிபிக்கல் நம்ம இந்தியா ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரியே வந்து இறங்கி ரேலையில். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில், சுமாரான ஏர்போர்ட் தான். அங்கே இறங்கி பார்க்குறான். அங்கேருந்து பார்த்துட்டா பாமா தம்பி வரத, அங்கேருந்து கையை ஆட்டுறா. இவன் கவனிக்காமல் அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு கண்ணுக்கு பளிச்சுன்னு அழகாக தெரிகிற வெள்ளைக்கார பொண்ணுங்கள்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு, அட பாவி தெரிஞ்சவே மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி அக்கா கறி நினைக்க மாட்டுக்கு ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்து பாமா அங்கேருந்து மோகன் அப்படின்னு குரல் கொடுக்க, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா எப்படி இருக்க? எங்கே மாமா உட்காணும், அத்திம்பேர் வரலையா அப்படிலாம் கேட்க, அத்திம்பேருக்கு ஆஃபீஸில் ஒர்க்கு. என்ன, நான் வரதை விட ஒர்க்கு முக்கியமாக இருக்குது, வீட்டில் வந்து பேசிக்கிறேன் அவர்கிட்டன்னு சொல்லி, அக்கா இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்லேருந்து 2 பாட்டில் மட்டும் வாங்கிக்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்ல, என்னடா இது பாட்டில் வீட்டில் அத்திம்பேர் குடிப்பாரா? இல்லை எப்போது பேர். ஐய, அவர் ஒரு சாமியார் படத்தில் இருக்க வேண்டிய மனுஷன். எனக்கு 2 பாட்டில் வேணும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டும் இன்னொரு விஸ்கி சிவாஸ்ரீகள் ஒன்று வாங்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஒரு $73 கொடு அப்படின்னு சொல்ல, வந்த உடனேயே விஸ்கி செலவு $73, 2 பாட்டில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்லேயே எவ்வளோன்னா வெளியில் எவ்வளோ இருக்குன்னு அக்கா யோசிக்க, அந்த கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்க, அவள் அந்த கார்டை ஒத்து பார்க்க, இந்த கார்டில் என்ன ஒரு 20,000 சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்க, என்னது இல்லை எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு கேட்டேன். ஸோ தம்பியை பார்த்த சந்தோஷத்தில், எப்போவுமே பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் தானே, அதுவும் கொஞ்சம் வருஷமாக பார்க்கல, இப்போ நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருந்தான், கொஞ்சம் ஃபேட்டு போட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தான். ஸோ கடகடன்னு பேகேஜ் எல்லாம் ஒரு வண்டியில் வச்சு தள்ளி கடகடன்னு கராஜுக்கு போய் அவங்க எங்கே காரை பார்க் பண்ணியிருந்தாங்களோ அதை போய் பார்க்க, அப்படியே பிறந்த வாய முடாமல் அப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இவங்களுடைய பெரிய வேனை பார்த்துட்டு, ஆஹா டொயோட்டா வேன் சூப்பராக இருக்கியாக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா இப்போ தான் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம் புது காரு. இப்போது மற்ற சின்ன காரெலாம் வந்து இவங்க கற்றுக்குறாங்களே பசங்கள்லாம், பொண்ணுக்கு 17 வயசாக போகுது, பையனுக்கு 14 வயசு. அதனால் பசங்கள்லாம் எப்படியும் இன்னும் 1 வருஷத்தில் அவனும் கார் ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். அண்ட் அவள் கார் ஓட்டுறப்போ அப்படின்னு நான் சொல்ல, அட்டேங்கப்பா ஆச்சரியமாக இருக்குது, நாட்கள் எப்படி ஓடுது.
எல்லாரும் பெரியவங்களாயிட்டாங்க. ஆமாம் வந்து பாரு நீ அப்படின்னு சொல்லலாம். சும்மா கார் ஒரு 20-25 நிமிஷம் சரன்னு ஓடி ஒரு பெரிய வீடு வாசலில் நிற்க, அப்படியே உள்ளே பார்த்தா தோட்டம் துறவு, முன்னாடியெல்லாம் பூத்து குலுங்குது, எல்லாம் ரோஜா செடிகளாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. வீடு பார்த்தாலே கண்ணை பறிக்குது. அப்படியே காரை நிறுத்திட்டு பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு டோர் வழியாக உள்ளே போனால் ஜொலிக்கிற வீடு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா. 2 பாவை விளக்கு அப்படியே 6 அடிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது நிற்குது. அது தவிர அப்போ தான் பசங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து யூனிஃபார்மோட வந்து உள்ளே ஜாயின் பண்ணி, மாமா மாமா வந்துட்டீங்க, மோகன் மாமா மோகன் மாமான்னு ஓடி வந்து பையன் அப்படியே கட்டிக்க, பொண்ணு ஆஹா மை ஃபேவரட் மோகன் மாமா இஸ் ஹியர் அப்படின்னு அவன் வந்து கட்டிக்கிட்டு அவருடைய கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுக்க, இவனும் திருப்பி பஞ்சமே இல்லாமல் ஒரு கிஸ்ஸை கொடுக்க, பையன் எனக்கு கிஸ்ஸுன்னு கேட்க, பையனுக்கு ஒரு கிஸ் கொடுக்க, அவனுக்கு கிஸ் கொடுக்க, மாதிரி ஒரே சந்தோஷம். அப்படியே கண்கொள்ளா காட்சி. நம்ம மாமாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன இருந்தாலும் மாமான்னா குழந்தைகளுக்கு ரொம்ப உயிர் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இவனை படே இதான ஒரு ரூமு, மாடியில் ஃபஸ்ட்டு போன உடனே ரைட்டில் இருக்கிற ரூமு அப்படின்னு சொன்னால், குழந்தைங்கள்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் பேக்கேஜெல்லாம் கொண்டு போக வைக்கன்ட்டு அக்கறடன்னு 2 பொட்டியை இழுத்துக்கிட்டு போய் மேலே அந்த ரூமில் வச்சுட்டு, அந்த ரூமை பியூட்டிஃபுல்லாக இவனுக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் கீத்ரூம் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக மோகன் பார்த்துட்டு, பாமா பிரமாதம் பாமா, அமெரிக்கா தான், இவ்வளோ வசதியோட சந்தோஷமாக இருக்கியா நீ, வீட்டில் 3 காரா, அம்மா அவ்வளோ இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாளேன்னு சொல்ல அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏண்டி வாணிக்குட்டி நீயும் கார் ஓட்டுறியா, சூப்பர் சூப்பர்லாம் சொல்லி ஒரே இது. ஸோ மாமா எங்கே போனாலும் நீ வாணியே கூட்டு போயிடுவல, ஆமாம் கூட்டு போயிடுவல அப்படின்னு சொல்ல, எஸ் மாமா மோகன் மாமா உங்களுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு போங்க எல்லா இடத்துக்கும், நான் அங்கே வந்தால் கூப்பிட்டு போனீங்களே, நான் இங்கே உங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு ரேலையெல்லாம் வந்து பேக் ஆஃப் மை ஹேண்ட் மாதிரி ஃபுல்லாக தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே குஷி. வீட்டில் சந்தோஷம் பொருளுது. சாயங்காலம் ஆன உடனே அவர் வந்த உடனே வேலையிலேருந்து அவனுடைய அத்திம்பேர் அவரும் ஒரே சந்தோஷம் பார்க்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பசங்கள்லாம். இவ்வளோ சந்தோஷமாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறாரு. அண்ட் இவனை வெல்கம் டு அமெரிக்கா, ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இன் அமெரிக்கா, அமெரிக்கா இஸ் எ கிரேட் கண்ட்ரி, நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக எல்லாம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண, அவனுக்கும் எனக்கும் நல்ல சேஞ்சு, நிச்சயமாக நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமாட்ட சொல்கிறான். பாமா அவனு கவனிச்சியா நீ, வாணி வளர வளர அப்படியே ஸ்டெல்லா மாதிரி இருக்கா. யார் மாதிரி? ஸ்டெல்லா ஜாடை நிறைய இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, ஸ்டெல்லா ஜாடை இருக்கா அவளுக்கு. ஆமாம் நீ எங்கே ஸ்டெல்லாவை பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு நீ பார்த்து, கல்யாணத்துக்கு கூட வரல, உனக்கு என்ன கோபம், ஸ்டெல்லா ரொம்ப தங்கமான பொண்ணு, சொல்லப்போனால் உன்னை விட நல்லவன் சொல்லி சும்மாறா என்னை விட நல்லவன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன் சொல்லக்கூடாதா, உன்னை விட நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா உலகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி தமாஷா பேசி ஈஸி எல்லாம் பண்ணி, உடனே சாயங்காலம் ஒரு 7 மணிக்கெல்லாம் செலிப்ரேஷன் சொல்லி பாட்டில் ஓப்பன் பண்ணி அவனுடைய அத்திம்பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பெக் சாப்பிட சொல்லி, அவர் பாவம் போதில் அப்படியே சுருண்டு போக இவன் ஒரு 1/2 பாட்டில் காலி பண்ண, பாமாவுக்கு ஆச்சரியம். ஆஹா டெய்லி 1/2 பாட்டில் குடித்தான்னா எவ்வளோ செலவு, இவன் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி எப்படி ஒரு வாரம் ஓட, அவ்வளவுதான். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் அந்த பசங்க இவனை கூட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுதுங்க. கையில் வேற கொஞ்சம் சில்லறை கொண்டு வந்திருக்கானே, அதை இதை வாங்குறான் வைக்கிறான் போகிறான், கிஃப்ட்டு அது இதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக பழகிறானுங்க. ஒரு ஸ்டேஜில் மாமாவுக்கு கொஞ்சம் கவலை ஆகிடுது. என்னடா இது இந்த 16-17 பொண்ணு இவ்வளோ க்ளோஸாக பழகுதுங்கன்னு. ஒரு தடவை அப்படி ரூம் பக்கத்தில் போகிற போது இவன் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏய் பேஷனேட்டா எனக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறான். எதுக்கு அப்படிங்கிறாவ. இதை பாரு நான் யார் தெரியுமா, உங்கள் அம்மாவோட தம்பி, நான் உனக்கு மாமா, மாமாவுக்கு தான் அவனுடைய அக்கா பொண்ணுக்கு மேலே ஃபஸ்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்ல, நோ தட்ஸ் ராங், தட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சும்மா, அதை பாரு நீயும் என் ஒய்ஃப் ஸ்டெல்லா மாதிரியே இருக்க, அதனால் நான் உனக்கு ஒரு பேஷனேட்டாக ஒரு கிஸ் கொடுப்பேன், நீ பதிலுக்கு திருப்பி எனக்கு ஒரு கிஸ் கொடுன்னு சொல்ல, பட்டார்னு உள்ள நுழையிறா பாமா. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீன்னு சொல்ல, அந்த பொண்ணு வாணி, மாமி மாமா திடீர்னு என்னென்னோ சொல்கிறாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாமா, நைஸ் மாமா, பட் இப்போ கொஞ்சம் ராங்காக பேசுகிறாருமா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான்
கோ அண்ட் கால் த காப்ஸுங்கிறா இவ. என்னது, யூ வாண்ட் மீ டு கால் த காப்ஸ் மாம்? எஸ் அப்படின்னு அவன் பதறி போய் காப்புன்னா போலீஸ்ல ராஸ்கர். உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற நீ, இங்கே வந்திருக்க சின்ன பொண்ணு 16 வயசு பொண்ணு, அதுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற நீ, அதுக்கிட்ட பேஷனேட்டை கிஸ்ஸை கூட அதை கூட ஏதோ வந்த அன்னைக்கு 2 பேரும் கண்ணத்தில் 2 கிஸ் பண்ணிக்கிட்டீங்க, சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு அன்பு நினச்சா, கெட்ட புத்தியின் மொத்த உருவமாக இருக்கே நீ மோகன். 2 விஷயந்தான், ஒன்று போலீஸை கூப்பிடுவேன் ஜெயிலுக்கு போனோம், இல்லைன்னா 4 ஃப்ளைட்டில் உனக்கு புக் பண்ணுவேன் திருப்பி இந்தியாவுக்கு போகணும், எது ஓகேன்னு சொல்லு. டடன் டன் டன் டடன் டன் டன் டடன் டன் டன் டடன் டன். என் ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஐ வில் நாட் அலோவ். ஓகே, என்ன பெரிய கண்ணகி பரம்பரையா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்க, விட்டா ஒரு அடி. அவன் வந்தான் அத்திம்பேர், என்ன வாட்ஸ் கோயிங் ஆன் ஒன்று விஷயத்தை கேட்ட உடனே அவன் 2 சாத்து போலீஸை கூப்பிட்டு உள்ளே பிடிச்சி தள்ளுவன. ஒரு 20 வருஷம் உள்ளே போட்டான் ராஸ்கல். வந்த வீட்டில் மரியாதை இருக்க தெரியல, இடியட், என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் சொல்ல. அவ்வளவுதான். மோகனுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்கா வந்து இறங்கி 1 வாரத்துக்குள்ளே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன உடனே சரி வாழை சுருட்டிக்கிட்டு ஊருக்கு போகிறது பெட்டர்னு சொல்லி, சரி நானே கிளம்பிப்பேன், அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து ஒன்று ஃப்ளைட் ஏற்றிட்டு தான் திரும்பி வருவோம்னு சொல்லி ரிட்டர்ன் டிக்கெட்டை புக் பண்ணி அவனை ஊருக்கு அனுப்புகிற வேலையை பார்த்து அம்மா கிட்ட, அம்மா அவன் வந்தவொடனே அந்த க்ரீன் கார்டு என்கால கிழிச்சேரி, நானும் யூஎஸ் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்ல கதை முற்றும். அவ்வளவுதான். சில பேருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சா கூட அதை பயன்படுத்திக்க துப்பு இருக்காது. அப்படிப்பட்ட கேட்டகரியில் சேர்ந்தவன் நம்ம கதாநாயகன் மோகன். அவனுடைய கொட்டம் அடங்க ஆண்டவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம். தேங்க்யூ.